Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜெனரேட்டிவ் ஏஐயோட ரோட் மேப். இப்போ நான் அதை படிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் அதை எப்படி படிக்கிறது அப்படின்னு. பட் இது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் ஐடி பீப்புளுக்கான ரோட் மேப் இது. இதே மாதிரி நான் ஐடி பீப்புளுக்கு, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் ஐடி டொமைன், அவங்களுக்குமே நான் ரோட் மேப் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ரோட் மேப் வந்து நீங்க ஐடி டொமைன்ல இருந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தீங்கன்னா அந்த ரோட் மேப் பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரோட் மேப் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் நான் ஐடி. ஓகே, ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹூ இன் நான் ஐடி கேன் லேர்ன் ஜென்ஐ. நான் ஐடிலேயே நிறைய ஜாப்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் யாரெல்லாம் படிக்கலாம், அதை எப்படி படித்து என்னோட கெரியரில் நான் அதை எப்படி ஆட் பண்ணி என்ன நான் வந்து ஒரு தனித்துவமான ஆளாக காமிக்கிறது, எப்படி காம்படிஷனில் சஸ்டெயின் ஆகிறது அப்படிங்கிறதா. அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஜெனரேட்டிவ் ஏஐ ரோல்ஸ். இப்போ வந்து இப்போ நிறைய ரோல்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து டீச்சராக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஸ்டாஃபாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் டாக்டராக இருக்கலாம். இதெல்லாம் வந்து ரோல்ஸ். இதில் ஜென் ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, ரைட்? அதுதான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆனால் இது என்னன்னா ஜென் ஏஐக்கு மட்டுமே ரோல்ஸ் உருவாகும். அண்ட் இது வந்து ஐடியில் உருவாகும். ஆனால் ஐடி இருக்கிற ஆளுங்க தான் அதுக்கு போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஈவன் நான் ஐடி பீப்புள்ஸ் கூட ஜென் ஏஐ ரோல்ஸ்குள்ளே நீங்கள் போகலாம். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷம், 3 to 5 வருஷம் நடக்க போகிற விஷயம், இப்போ கிடையாது. ஓகே, பட் அதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த அடுத்த வீடியோவில் ஜெனரேட்டிவ் ஏஐ மார்க்கெட் கேப், அதாவது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜெனரேட்டிவ் ஏஐல வருஷம் வருஷம் நடக்குது, இதையே நம்ம பார்க்குறோம் தெரியுங்களா? ஏன்னா நிறைய பேர் கேட்குறது என்னன்னா ஜெனரேட்டிவ் ஏஐ இல்லை ஏஐ வருது, என்னோட ஜாபுக்கு ஆபத்தா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லைங்களா? ஸோ அந்த பயத்தை எப்படி நீங்கள் போக்கிக்கலாம் அண்ட் அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் பேசியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல், இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னே, இந்த ரோட் மேப் வீடியோ பார்த்து முடிச்சோன்னே இந்த வீடியோ பார்த்துருங்க. சரி, இப்போ நம்ம ரோட் மேப் போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐ ரோட் மேப் ஃபார் நான் ஐடி பீப்புள், பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி. ஸ்டேஜ் 1, அண்டர்ஸ்டாண்ட் ஜெனரேட்டிவ் ஏஐ பேசிக்ஸ். அதான் வீக் 1. ஸோ நான் வீக் 1 வீக் 2ன்னு கொடுத்துருப்பேன். நீங்கள் ஒரே வீக்லேயே வந்து 2 டாபிக்ஸை முடிக்கிறதுனாலும் நீங்கள் முடிக்கலாம். ஓகே, ஸோ நோ வாட் ஜென் ஏஐ இஸ் அண்ட் வை இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐனா என்ன? ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது ஜென்ரேட் பண்ணுறது, அது பேர்லேயே இருக்குது. டெக்ஸ்ட், ஆடியோ, வீடியோ, கோடு, இமேஜ் இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணும். இப்போ சாட் ஜிபிடியில் கிப்லி எஃபெக்ட் பண்ணீங்க இல்லைங்களா? அது இமேஜ் ஜென்ரேட் பண்ணுது இல்லை? நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுது இல்லையா? சாட் ஜிபிடியும் ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ ப்ராடக்ட் தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்டேஜ் 1 எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. பட் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஜென்ரேட்டிவ் ஏஐ? ஓகே, இட்ஸ் ஏஐ கிரியேட்ஸ் கண்டென்ட் லைக் டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோ இதெல்லாம். அதுக்கப்புறம் ஏஐக்கும் ஜென் ஏஐக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் டெக்னிக்கலாக போகிற மாதிரி இருக்கும். பட் நான் ஐடியில் இருக்கிற உங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏஐ அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அது ஒரு பெரிய மார்க்கெட். அதுக்கு கீழே தான் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இதெல்லாம் வரும். ஏஐயோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு பாட்காஸ்ட் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பாட்காஸ்ட் தான். ஸோ இந்த பாட்காஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்க. இது ஒரு 1 hour பாட்காஸ்ட், பட் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ இதில் நான் இன்வைட் பண்ண இந்த கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்டில் ஏஐ ஆர்கிடெக்டாக இருக்கார், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆர்கிடெக்ட். ஸோ இவர்கிட்ட நான் ஒரு பாட்காஸ்ட் பண்ணும்போது ஒரு கேள்வி கேட்டேன். என்ன அப்படின்னா, இப்போ நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் படிக்கணும் அப்படின்னா நான் மிஷின் லேர்னிங் படிக்கணுமா, இல்லை மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னது ஒன்னே ஒன்று தான். ஏஐக்கு அப்புறம் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது ஒன்று வந்தாச்சு. ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐங்கிறது சப்செட் ஆஃப் ஏஐ. இப்போ எல்லாரும் ஜெனரேட்டிவ் ஏஐ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யாரும் இப்போ வந்து ஏஐயோ மிஷின் லேர்னிங்கோ படிக்கிறது இல்லை, பிகாஸ் அதை நோக்கி தான் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐ படிக்கிறதுக்கு நம்ம மேக்ஸ், ப்ராபபிலிட்டிக்ஸ் இல்லை வந்து அல்கோரிதம்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை, ஆப்ஷனல் தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதாவது அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இப்போ 2025 நீங்க வந்து என்கிட்ட என்ன படிக்கலாம்னு கேட்குறீங்க, ப்ரோக்ராமிங் படிக்கணும், என்ன படிக்கலாம்னு இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட வந்துட்டு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் படிக்கலாம், பைத்தான் படிக்கலாம், பட் பைத்தான் படிக்க வேணாம், அதுக்கு பதிலாக பைத்தான் மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வெளியே எப்படி உருவாக்குறதுங்கிறத படிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன கௌதம், பைத்தான், ஜாவா, ஸ்காலான்னு என்னென்னமோ வந்துருச்சு, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ போய் உட்காந்து நீங்கள் புதுசாக ஒரு கோடிங் லாங்குவேஜை உருவாக்குற மாதிரி படி அப்படிங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ரைட்? ஸோ இப்போ என்னன்னா உங்களுக்கு தெரியுது எது நீடு அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏஐ நீங்கள் படிக்கும்பொழுது மிஷின் லேர்னிங், இன்னமேல் மாடல் கிரியேட் பண்றது, இன்னமேல் ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் பண்றது அப்படிங்கிறது இனிமேல் பண்றதுக்கு, பட் ஆல்ரெடி ஜெனரேட்டிவ் ஏஐ அதெல்லாம் பண்ணுது. ஸோ அஸ் அ ப்ராடக்டா ஜெனரேட்டிவ் ஏஐ அதை படிச்சுட்டு போயிடலாம். நீங்க ஏஐ முடிச்சுட்டு தான் ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் இல்ல, நான் வந்து ஏஐ ஃபுல்லா படிக்கிறேன், நான் மிஷின் லேர்னிங் ஃபுல்லா படிக்கிறேன், இல்லை நான் ஆல்ரெடி அதில் தான் இருக்கேன்னா தாராளமா நீங்க பண்ணலாம். மேபி நீங்க வந்து சாட் ஜிபிடி மாதிரி ஒரு டூலையே புதுசா நீங்க உருவாக்கலாம்.
ரைட். பட் ஆனா நெறைய பேர் அத பண்ண போறதில்ல இல்லையா? ஆல்ரெடி இருக்கிற ஏஐ டூல்ஸ நான் எப்படி யூஸ் பண்ணணும்? அத தான் பார்க்க போறோம். அதுக்கு நீங்க ஏஐஎம்எல்லாம் ஃபுல்லா படிக்கணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது. ஸோ அத வந்து இதுக்கு வந்து ஒரு ஒரு சப்செட் தான். ஏஐக்குள்ள ஜென்ஏஐ ஒரு சப்செட் தான் ஒழிய, ஏஐஎம்எல்லோட கோர் கான்செப்ட்ட படிச்சா தான் ஜென்ஏஐ எனக்கு புரியும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா மார்க்கெட்ல ஆல்ரெடி எல்லாரும் ப்ரூவ் பண்ணிட்டாங்கங்க. ஸோ நீங்க மார்க்கெட்ல போய் பாருங்க. சின்ன பசங்கள்ல இருந்து ஃப்ரெஷர் ஸ்டூடண்ட் வரைக்கும் இன்னைக்கு ஏஐ ப்ராடக்ட்ஸ பில்ட் பண்றாங்க. 3 ஹார்ஸ்ல பில்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்ட வித்து பணம் பார்த்து போயிட்டே இருக்காங்க. ரைட். அதே மாரி கம்பெனிஸ்லயும் நெறைய பேர் ஜெனரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்றாங்க. அவங்களோட கரண்ட் டெக் ஸ்டாக்கோட அவங்க ஒரு டெக்னிக்கல் பர்சனா இருக்கலாம், ஐடில இருக்கலாம், நான் ஐடியா இருக்கலாம், ஒரு டாக்டர், ஸ்டாஃப், ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்றாங்க. வித்தவுட் நோயிங் வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கோர்ஸ் கான்செப்ட் இல்ல மிஷின் லேர்னிங் ஒரு கோர் கான்செப்ட் என்னன்னு தெரியாம தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் அந்த மாதிரி தான் அந்த ஜெனரேட்டிவ் ஏஐங்கிற ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஒரு டிபேட்ஃபுல் கான்செப்ட். எங்கிட்ட நிறைய பேர் கேட்கறவங்களே ஏஐ படிக்காம எப்படிங்க ஜெனரேட்டிவ் ஏஐ படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா டவுன் த லைன் இன்னும் 1 or 2 இயர்ல உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். அப்ப இந்த வீடியோ பார்க்கும்போது நான் சொல்றது உங்களுக்கு கரெக்ட் அப்படின்னு தோணும். ஸோ ஃபார் நவ் நீங்க அதெல்லாம் பண்ணணும். ஏஐ படிச்சுட்டு தான் ஜென் ஏஐ படிக்கணுங்கிறது கிடையாது. ஏஐ ஒரு மார்க்கெட், அதுக்கு கீழே உருவான ஒரு ப்ராடக்ட் தான் ஜெனரேட்டிவ் ஏஐ. ஓகே. ஸோ வேர் யூ சி டெய்லி எங்க பாக்குறீங்க? ஜெனரேட்டிவ் ஏஐ டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கீங்க. சாட் ஜிபிடி யூஸ் பண்றீங்க, கேன்வா நீங்க தம்ப்நெயில் ஏதாவது டிசைன் பண்ணணும், போஸ்டர் டிசைன் பண்ணா கேன்வா, டாலி, மிட் ஜர்னி இதெல்லாம் தான் கிப்லிக்கு யூஸ் பண்ணாங்க. ரைட். அண்ட் நோஷன் ஏஐ, கிராமலி எவ்வளோ பேர் யூஸ் பண்றீங்க? அது ஒரு ஏஐ டூல் தான். ஸோ இது எல்லாமே ஜெனரேட்டிவ் ஏஐ டூல்ஸ் தான் நீங்க டெய்லி டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அண்ட் வாட் கேன் யூ டூ வித் ஜென் ஏஐ? என்னெல்லாம் பண்ணலாம்? இப்போ நான் இமெயில்ஸ் நான் வந்து ஒரு இமெயில் எழுதணும். நான் அதுகிட்ட வந்து தப்பு தப்பா இங்கிலீஷ்ல குடுத்தாலும் கரெக்ட்டா எனக்கு குடுத்துரும். ரீஃப்ரேம் பண்ணி குடுனா குடுத்துரும். சோஷியல் மீடியா போஸ்ட் இப்போ நான்லாம் யூடியூப் வீடியோ அப்லோட் பண்றேன் இல்லைங்களா? டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு, கீவேர்டு, ஹேஷ்டேக் எழுதுறதே பெரிய விஷயமா இருக்கும். அதெல்லாம் இப்போ சொன்னேன்னா இது ஈஸியா எனக்கு பண்ணி குடுத்துட்டு போயிரும். அதுக்கப்புறம் டிசைன், லோகோஸ், போஸ்டர், டிரான்ஸ்லேட் ஆர் கரெக்ட் த லாங்குவேஜ், பிரெயின் ஸ்டார்ம் ஐடியா பிளான், எனக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், எனக்கு ஒரு பிளான் சொல்லுனா அது சொல்லும். ஸோ இதெல்லாம் நம்ம அதுகிட்ட பண்ணலாம். ஈவன் நீங்க டெக்னிக்கலா இறங்குனீங்கன்னா கோடெல்லாம் கூட அது அடிச்சு குடுக்கும். ரைட். ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன பில்ட் பண்ணு, ஒரு பேக் எண்ட் அப்ளிகேஷன பில்ட் பண்ணுனா அது பண்ணி கொடுத்துரும். ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ணுனா அது பண்ணி கொடுத்துரும். ரைட். ஸோ இதெல்லாம் தான். அதே மாதிரி இல்லை நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைல், ஒரு சிஎஸ்வி ஃபைலோ இல்லை ஒரு 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 ரிப்போர்ட்டையோ அப்லோட் பண்ணி இதை சம்மரைஸ் பண்ணி சொல்லு, இது மூலியமா எனக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சு கொடுனா கூட அது கொடுத்துரும். ரைட். அடுத்து லேர்ன் டு யூஸ் ஜென் ஏஐ டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. சாட் ஜிபிடி, கேன்வா, அந்த டாலி, நோஷன், ஸ்லைடு இதெல்லாம் வந்து பிபிடி ப்ரெசன்டேஷனுக்கு இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணணும். நீங்கள் நிறைய யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணும்பொழுது உங்கள் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஜென்ஐ படிக்கிறதுக்கான அந்த ஒரு ரோட் மேப்குள்ளேயும் இது வரனால நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நாலேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 3 ப்ராம்ப்டிங் ஸ்கில். இது ரொம்ப முக்கியங்க. ப்ராம்ப்டிங்னா என்ன தெரியுங்களா? நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், இந்த சாட் ஜிபிடி, ஜெமினை இதெல்லாம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மாடல் அப்படிங்கிறது பிரெயின், மூளை. நமக்கு எப்படி மூளையோ அந்த மாதிரி வந்து இந்த ஜென்ஏஐயோட மூளை தான் அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அந்த மூளையை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த இந்த நீங்க ரஜினி படம் பார்த்தீங்கன்னா, அந்த ரஜினி சார் வந்து அந்த சிட்டி ரோபோ படத்துல சிட்டியை ரெடி பண்ணி உட்கார வச்சுட்டு ஹார்ட் டிஸ்க்ல வந்து சயின்ஸ், டான்ஸ், சாங்னு ஏத்துவார். பிகாஸ் அந்த மூளைக்கு அதை ட்ரெயின் பண்றாரு. அதுதான் மாடல். ஓகேங்களா? அந்த மூளைங்கிறது தான் மாடல். ஸோ அவங்க அந்த மாடலை வந்து கொடுத்து தான் அந்த சாட் ஜிபிடிங்கிற ப்ராடக்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஜெமினி, அதே மாதிரி தான் வந்து டீப் சீக், அதுவும் ஒரு ப்ராடக்ட், அது ஒரு மாடல் தான். இது மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஃப்ரீ மாடல்ஸ் இருக்கு, பெய்டு மாடல்ஸ் இருக்கு. மாடல்னா என்னன்னே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பிகாஸ் இந்த ரோட் மேப்ல நான் நிறைய வீடியோ போய் பாருங்கன்னு ரெஃபரன்ஸுக்கு கொடுப்பேன். பிகாஸ் அது மஸ்ட்டுங்க. ஏன்னா ரோட் மேப்ல என்னால் எல்லாம் கவர் பண்ண முடியாது. பட் ரெஃபரன்ஸ் வீடியோஸ் என்னால் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதையும் பாருங்க. அந்த மாடல் வீடியோ போய் பாருங்க. நான் அதையும் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுக்குறேன். ஓகே. ஸோ ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி தான். நீங்கள் வந்து உங்கள் சாட் ஜிபிடி கிட்ட, ஜெமினி கிட்ட பேசுறது தான். ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் கிட்ட பேசுறது தான். ரைட். ஸோ எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்க எப்படி ஒரு குட் கொஸ்டின் கேட்குறீங்களோ பெட்டர் ஆன்சர்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ என்னெல்லாம் கேட்கலாம்? கிரியேட் 3-day டிராவல் பிளான் டு கோவா அண்டர் 10,000 ஃபார் அ ஃபேமிலி 4 அந்த மாதிரி கேட்கலாம். ரைட். அ ப்ரொஃபஷனல் இமெயில் ஃபார் த லீவ் டியூ டு ஹெல்த் ரீசன்ஸ். என்ன ஹெல்த் ரீசன்ஸ்ங்கிறத ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது எழுதி கொடுக்கும். அதே மாதிரி டிப்ஸ் என்னென்னா, நீங்க ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். அதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு எனக்கு தேவையான ரிசல்ட் அது கொடுக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டெக்ஸ்ட் கொடுக்கணும். எதை பத்தி நம்ம பேச போறோம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேளுங்க என்னைக்கும். அடுத்து ஆக்ட் ஆஸ், அதாவது நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்க வந்து ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு, ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கு. அதை நீங்க சாட் ஜிபிடியில் அப்லோட் பண்ணிட்டு நீங்க சொல்லணும், நீ வந்து ஒரு டாக்டர்னு நினைச்சுக்கோ, நீ ஒரு ஆர்த்தோ டாக்டர்னு நினைச்சுக்கோ, இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை படிச்சு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு. இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, நீ ஒரு ஆர்த்தோ டாக்டர்னு நினைச்சுக்கோ அப்படின்னு. அதுதான் ஆக்ட் ஆஸ் ஃபார்மேட்ல நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க. இப்போ நீங்க ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க, அது புரியல அப்படின்னா நீங்க கேட்கலாம். அந்த கான்செப்ட் எல்லாம், அந்த யூஆர்எல் எல்லாம் அதுக்கிட்ட கொடுத்துட்டு, இந்த வெப்சைட்ல இருக்கிற கண்டென்ட் எனக்கு புரியல, எனக்கு இது நீ படிச்சு ஒரு 10 வயசு பையனுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடு. ஆனா உங்களுக்கு 20 வயசு இருக்கும், பட் ஒரு 10 வயசு பையனுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா
சொன்னீங்கன்னா அது அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக் கொடுக்கும் வித் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணி நம்ம பழகணும். அடுத்து ஸ்டேஜ் 4 பர்சனல் யூஸ் கேசஸ். ஸோ இப்போ வந்து என்னன்னா அப்ளை ஜென்ஏ இன் யுவர் டே டு டே லைஃப். நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நோட்ஸ், சம்மரைஸ் அண்ட் ரெஸ்யூம் பில்டருக்கெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணுங்க. நீங்கள் டீச்சராக இருந்தீங்கன்னா லெசன் பிளான், குவிஸ் ஜென்ரேட்டர், கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா ஹேஷ்டாக், ஸ்கிரிப்ட், கேப்ஷன் எழுதுறதுக்கு, தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுக்கு, அது மாதிரி ஹெச்ஆர், மார்க்கெட்டர், ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாருக்குமே நான் போட்டிருக்கேன். கெரியர் பூஸ்ட் வித் ஜென்ஏஐ. ஆட் ஜென்ஏஐ டு யுவர் ரெஸ்யூம் அண்ட் யூஸ் இட் இன் ஜாப் சர்ச். எப்படி எல்லாம் பண்ணலாம்? இப்போ ரெஸ்யூம் எழுதிருக்கீங்க, ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அது ரெண்டையும் அந்த ஏஐட்ட நீங்கள் கொடுத்து என்னோட ரெஸ்யூமை அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஏற்ற மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னா உங்கள் ரெஸ்யூம் அதை ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்க போகுது. ரைட்? அதுக்கப்புறம் மார்க் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணி காமி. நீ வந்து எனக்கு ஆன்சர்ஸும் கொடு, மார்க் இன்டர்வியூ கொஸ்டின்ஸும் கொடு. அது மாதிரி கேட்கலாம். நீங்கள் கவர் லெட்டர் ஜென்ரேட் பண்ணு, லிங்க்டின் ப்ரொஃபைல் எனக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடு. அந்த மாதிரிலாம் நீங்கள் நிறையா கேட்கலாம். பர்சனல் அசிஸ்டண்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இமெயில்ஸ் அண்ட் ரிமைண்டர் செட் பண்ணுறது. நீங்கள் ஃப்ரீலான்சிங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டிங்க்கு, டிசைனுக்கு, ஈவன் கோட் அடிக்கிறது கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாரி. அடுத்து எக்ஸ்ப்ளோர் அட்வான்ஸ் டூல்ஸ். ஓகேங்களா? இது ஆப்ஷனல்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக நான் ஆப்ஷனல் ரிமூவ் பண்ணிடுறேன். அது ஆப்ஷனலே கிடையாது, படிச்சு தான் ஆகணும். ஜாப்பர் இது வந்து ஒரு ஆட்டோமேஷன் டூல். அதோட ஏஐ சேர்க்கும் பொழுது எப்படி நடக்கும்? ஸோ இது ஆட்டோமேஷன் டூல் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து டெய்லி லிங்க்டின் போஸ்ட் வந்து அப்லோடு டெய்லி பண்ணணும். நீங்கள் பண்ண வேணாம், ஆனால் உங்களுக்கு பதிலாக அது பண்ணணும். இல்லை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆட்டோமேஷன் எழுதுவாங்க. இல்லை ஆட்டோமேட்டிக் இமெயில் வரணும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ஆட்டோமேஷன் ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த ஜாப்பேருங்கிறது. ஸோ அதோட ஏஐ நீங்கள் ஆட் பண்ணும்பொழுது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் வாய்ஸ் ஏஐ 11 லேப்ஸ் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பீகா லேப்ஸ் யூஸ் பண்ணுங்க. ரன்வே எம்எல் யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், கௌதம் இதெல்லாம் பெய்டு கௌதம் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவலா யூஸ் பண்ணும்பொழுது அது பெய்டுங்கிற மாதிரி தெரியுங்க. இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ், ஓகே, இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் நிறைய ஏஐ டூல்ஸை வாங்கியிருக்காங்க. பட் டெவலப்பர்ஸ்க்கு அதை எப்படி யூஸ் பண்ண, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற டெவலப்பர்ஸ்க்கு அதை எப்படி நம்மளோட டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணி நம்ம கம்பெனிக்கு ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணணும், நம்ம டீமுக்கு ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணணுங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் கம்பெனிஸ் அதை வாங்கிடுறாங்க. இப்போ சாட் ஜிபிடி மாடல், ஜெமினி மாடல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. நீங்கள் அது மேலே ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணணும். இப்போ சாட் ஜிபிடி மாடல் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதுக்கு மேல வந்து உங்க இன்டர்னல் டீமுக்காக நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு இமெயில் ஜெனரேட்டர் ரெடி பண்ணலாம். ரைட்? உங்க டீமர்ஸ் அதை யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் என்னெல்லாம் உங்க கம்பெனியில் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதை எப்படி நீங்க யூஸ் பண்ணி உங்க கம்பெனிக்கு நீங்க பண்ணி கொடுக்க முடியும், உங்க டீமுக்கு எப்படி பண்ணி கொடுக்க முடியும். 2 டைப் ஆஃப் ஏஐ ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்ணலாம். ஒன்று கஸ்டமருக்கு, ஓகேங்களா? இல்லை உங்க டீமுக்கு இன் ஹவுஸ், உங்க கம்பெனிக்கு. அதை தான் இன் ஹவுஸ்னு சொல்லுவோம். நீங்க வந்து ஒரு ஸ்டாஃபா இருக்கலாம், நீங்க டாக்டரா இருக்கலாம், பட் ட்ரை டு மேக் யூஸ் ஆஃப் இட். ரைட்? ஈவன் நீங்க ஒரு டாக்டரா இருந்தா கூட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு நீங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதை நீங்களே ஃபர்ஸ்ட் வேலிடேட் பண்ணலாம். சரியா இருக்கா அப்படிங்கிறது யூ கேன் வேலிடேட் இட் ஃபர்ஸ்ட். ரைட்? நீங்க ஒரு லாயரா இருந்தீங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு இது எல்லாம் என்னென்ன செக்ஷன்ல வரும்னு நீங்க கேட்கலாம். ரைட்? யூ கேன் வேலிடேட் இட். அதுக்கப்புறம் நீங்க அதை நம்பலாம். ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நான் ஐடி இருக்கிறவங்க எந்த மாதிரி எல்லாம் வந்து லைக் ஹவு தே கேன் ஆட் திஸ் ஜென்ஏஐ. who in non-IT can learn GenAI. ஸோ ஸ்டூடெண்ட், டீச்சர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர், ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல், சேல்ஸில் இருக்கிறவங்க, ஜேர்னலிஸ்ட், டிசைனர்ஸ், ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ், லா, ஃபினான்ஸ், ஈவன் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ணலாம். ஈவன் இப்போ நான் இதில் ஏதோ ஒரு மிஸ் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ப்ரொஃபஷனை நான் இதில் மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் டாக்டர்ஸ் இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இஃப் ஐ எம் அ டாக்டர், நான் என்ன ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிட்டு GenAI நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போய் சாட் ஜிபிடியே கேளுங்க. ஸோ தட் யூ வில் கம் டு நோ. ரைட்? ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் கேப். ஓகேங்க, இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டெல்லாம் இன்டர்நெட் வரதுக்கு முன்னாடி புக்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ஒரு இஷ்யூனா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்துச்சு. இன்டர்நெட் வந்ததுக்கப்புறமும் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா புக்ஸே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் இன்டர்நெட் யூஸ் பண்ணவங்க புக்கை யூஸ் பண்ணவங்களை விட அட்வான்ஸாக தெரிஞ்சாங்க. இப்போ அதே கேஸ் தான். ஈவன் நான் ஒரு ஐடி டெவலப்பர், நான் ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ என்னோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் அது ஒரு கோட் எழுதணும். ஸோ கோட் எழுதணும்னு வச்சுக்கோங்க, ஒரு ரெக்குயர்மெண்ட் வருது. ஸோ இந்த கோடை நான் எழுதணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா சாட் ஜிபிடிட்ட போயிட்டு ரெக்குயர்மெண்ட் கொடுத்தேன்னா அதுவே கோட் எழுதி கொடுத்துரும். இதை தான் வைப் கோடிங்னு சொல்லுவாங்க. இது நான் ஐடிக்காக ரோட் மேப் தான், பட் டெக்னிக்கலாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இது உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். வைப் கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரேட்டிவ் ஏல ஒரு டெர்மினாலஜி இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு வருது. அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கோட் எழுதணும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சாட் ஜிபிடி, ஜெமினி மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடலே எழுதி கொடுத்துரும். இது இஷ்யூனா அதுவும் அதையே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். இதை தான் வைப் கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஐ யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டெவலப் பண்ணுறது தான் வைப் கோடிங். ஸோ நான் வந்து வைப் கோடிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் எங்கள் டீமில் நிறைய பேர் ஒரு இஷ்யூன்னு வந்ததுன்னா கூகுள் சர்ச்சில் போய் பார்க்குறது. ஸ்டாக் ஓவர்ஃப்ளோங்கிறது கோடர்ஸுக்கான இஷ்யூஸுக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற சொல்யூஷன் மாதிரி ஒரு வெப்சைட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சர்ச் பண்ணுறாங்க. நான் சாட் ஜிபிடி, ஜெமினி யூஸ் பண்ணி டக்குன்னு அந்த இஷ்யூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ அவங்கள விட நான் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கேன். ஸோ இந்த கேப், அதாவது கேப் நான் எதை சொல்கிறேன்னா, இன்னும் சில பேர் மார்க்கெட்டில், இன்னும் நிறைய பேர் மார்க்கெட்டில் ஜென்ரேட்டிவை யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. அப்போது அந்த கேப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜென்ரேட்டிவை யூஸ் பண்ணி எப்படி உங்களை நீங்கள் அட்வான்ஸாக காமிச்சிக்கிறது அப்படின்ற பட்சத்தில் கூட உங்களோட ஜாப் உங்களுக்கு சேஃப்டியை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த நாலேஜ் கேப், அதான்
தான் நான் நாலேஜ் கேப் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த அடுத்த வீடியோ, இந்த நெக்ஸ்ட் வீடியோ நான் சொன்னேன் இல்லைங்களா? ஃபியூச்சர் ஜென்ஏஐ ரோல்ஸ் இன் ஐடி, ஜென்ஏஐ மார்க்கெட் கேப். இதை மறக்காம பாருங்க. இந்த வீடியோ முடிச்சோடனே அவ்வளோதாங்க. இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட லிங்க்டின், யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு. நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் நிறைய குட்டி குட்டி புக்ஸ் எழுதிட்டு வரேன். ஜென்ரேட்டிவ் ஏஐ, டேட்டா இன்ஜினியரிங், கிளவுடுன்னு சொல்லி நான் நிறைய எழுதிட்டு வரேன். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட ஜென்ரேட்டிவ் ஏஐயோட டாப் 50 ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் ப்ளூ பிரிண்ட் ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாமே போய் பாருங்க. அண்ட் தென் அந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் நான் தமிழில் தான் போட்டுட்டு இருக்கேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.